40 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற கட்டட தொகுதியை புனரமைப்பதற்கு கடந்த 25ஆம் திகதி சபாநாயகர் தலைமையில் கூடிய ஆலோசனை தெரிவுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாம் சில தெளிவான முடிவுகளுக்கு வந்தோம். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக குறிப்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியல் ஆலோசனை பணிக்குழு சிசிபி நிறுவனத்திடம் ஒப்படைத்து உடனடியாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த வருடத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை முகாமைத்துவம் செய்து கொள்ளவும் நிதி அமைச்சினை பிரதித்துவப்படுத்தி நான் அனுமதியை வழங்கினேன். இதற்கு மேலாக தேவையான நிதியை வழங்குவதற்கான கொள்கை ரீதியிலான இணக்கத்தை தெரிவித்தோம். பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு மேலதிகமாக ஸ்ராவஸ்தி மாளிகை மற்றும் நுவரெலியாவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு விடுதிகளையும் புனரமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது பாராளுமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் 2018ஆம் ஆண்டிலும் பாராளுமன்றத்தின் புனரமைப்பு பணிகளுக்காக 2000 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.